இசைஞானியின் வேலியன்ட் சிம்பனி நிகழ்ச்சிக்காக அமெரிக்காவில் இருந்து லண்டனுக்கு பறந்து வந்த ரசிகர் திரு ரவி பழனிவேலுவின் பிரமிப்பான அனுபவத்தை கேட்கும் போது நாமே நேரில் பார்த்து சிலிர்த்தது போல் இருக்கிறது. ராஜாவின் சிம்பனி 4 பாகங்களாக வாசிக்கப்பட்டது. ஒவ்வொரு பாகமும் 15 நிமிடம் வரை இருந்தது. ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு நிசப்தமாக இருந்த அரங்கத்தில் ராஜாவின் இசை அங்கிருந்த அனைவரையும் ஊடுருவியது எழலாம். வாத்திய கலைஞர்கள் வாசிக்க வாசிக்க எழுந்த உணர்வுகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. ஒவ்வொரு பாகமும் வாசித்து முடித்தவுடன் எழுந்த கைத்தட்டல் அடங்க நேரமானது. 3வது பாகம் ராஜாவின் உச்சம். மேடையில் இருந்த 77 இசைக்கலைஞர்களுக்கும் வேலை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி ஒரு மனிதர் எழுதியிருக்க முடியும் என்று ஆச்சரியப்படாதவர்கள் இருக்க முடியாது. அந்த பாகத்தை கேட்கும் போதுதான் ராஜாவை நாம் சினிமா இசை எனும் கூண்டுக்குள் வைத்திருக்கிறோம் என்று தோன்றியது. ராஜா உலகமெங்கும் பறக்க வேண்டிய ஒரு இசை பறவை. சினிமா பாடல்களை 5 நிமிடத்திற்குள் கொடுத்து அதில் 2 BGM என கூண்டுக்குள் இருந்த ஒரு பறவை இன்று இந்த பிரபஞ்சத்தை ஆள கிளம்பிவிட்டது என்றே தோன்றியது. 3வது பாகம் வாசிக்கும் போதும் திகைத்திருந்த ரசிகர் கூட்டம் அது முடிந்தவுடன் உச்சபட்ச ஆச்சரியத்தில் கைத்தட்டியது. பலத்த கைத்தட்டல் முடிய நேரமானது. 4வது பாகமும் அற்புதம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீடித்த இசை நிகழ்ச்சியில் எப்போது போல் அந்த மேடையிலேயே அமர்ந்து அவர் எழுதிய நோட்ஸ்களை கையில் வைத்துக்கொண்டு அனைத்தும் சரியாக வாசிக்கப்படுகிறதா என்று சோதித்துக் கொண்டே இருந்தார் ராஜா. நிகழ்வு முடிந்தவுடன் அரங்கமே எழுந்து கைத்தட்டியது. ராஜா தலை குனிந்து அந்த பாராட்டுகளை ஏற்றுக்கொண்டார். சிம்பனியை நான் விவரிக்க முடியாது, நீங்கள் அனுபவிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று தனக்கே உரிய பாணியில் சொன்னார். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்த நிகழ்ச்சியில் ராஜாவின் அதி அற்புத சினிமா பாடல்களை ராயல் ஆர்கெஸ்ட்ரா குழுவினர் வாசித்தனர். எத்தனையோ 1000 முறை கேட்ட பாடல்கள் புதியதாக கேட்டன. மடை திறந்து, ராஜா ராஜாத்தி ராஜனிந்த ராஜா, தும்பி வா, கண்ணே கலைவானே, பூவே செம்பூவே பாடல்கள் தொடர்ச்சியாக வாசிக்கப்பட்டன. இதை கேட்கும் போதுதான் தெரிந்தது இந்த சிம்பனியை நமக்கு ராஜா எப்போதோ கொடுத்து விட்டார் என்று. அதன் பிறகு முடிவடையாத சிம்பனி என்ற தலைப்பில் மீண்டும் ஒரு இசை விருந்து ஆரம்பித்தது. அது என்ன பாடல் தெரியுமா? புதிய வார்ப்புகள் படத்தில் இடம்பெற்ற இதயம் போகுதே பாடல். டேய், உங்களுக்கெல்லாம் 45 வருடங்களுக்கு முன்னாடியே நான் சிம்பனியை கொடுத்திருக்கேன்டா என்று சொல்லாமல் சொல்கிறார். ஜெயா டிவி நிகழ்ச்சி ஒன்றில் சிம்பனினா என்ன சார் என்று பிரகாஷ்ராஜ் கேட்கும்போது இந்த பாடலை தான் வாசித்து காண்பிப்பார் ராஜா. அப்படியானால் அவர் சிம்பனி செய்து 45 வருடங்கள் ஆகிவிட்டது. நமக்கு தான் புரியவில்லை. இதயம் போகுதே பாடல் வாசிக்கும் போதே மெய் சிலிர்த்து போனார்கள். கூடுதல் போனஸாக அவர்கள் வாசிக்க ராஜா பாட ஆரம்பித்தார். அதுவும் ஆர்கெஸ்ட்ரா வாசிப்பதற்கு ஏற்ப பாடியது ராஜாவின் திறமையை பறைசாற்றியது. அதன் பிறகு ராஜாவின் ஐகானிக் BGMகள் வாசிக்கப்பட்டன. ஏற்கனவே கேட்டதுதான் என்றாலும் 77 இசை விற்பனர்கள் சேர்ந்து வாசிக்க கேட்கும் போது பிரம்மாண்டமாக இருந்தது. இன்று என் வாழ்வில் மிக முக்கியமான நாள் என்று ராஜா சொன்னபோது இசைஞானியின் எதிர்பார்ப்பு தெரிந்தது. அவரது பேச்சில் மிகுந்த மனநிறைவு தெரிந்தது. இசை நிகழ்ச்சியின் பிரமிப்பை நீங்கள் இப்படி கேட்டாலும் டிஜிட்டலில் வரும்போது மறக்காமல் பார்த்து விடுங்கள்.